சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை 19/5 ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே இருக்கு. ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இந்த விபத்தில் இறந்து போயிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட போன வெளியுறவு அமைச்சரும் இந்த விபத்தில் இறந்திருக்காரு. அவர் கூடவே அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர், மூத்த இராணுவ அதிகாரிகள் ஒரு 4 பேர், பைலட்ஸ் ஒரு 2 பேர், மொத்தம் 9 பேர் இந்த விபத்தில் இறந்திருக்காங்க. என்ன காரணத்திற்காக அவங்க அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது. அசர்பைசானில் இருக்கக்கூடிய 2 அணைகளை திறப்பதற்காக தான் அந்த அதிபர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அந்த அசர்பைசான் அப்படின்ற இடம் இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான இடம். அதனால தான் 2 கோணங்களில் விசாரணை தொடங்கியிருக்காங்க. அதாவது இது யாருடைய சதியால் நடந்த ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொலையா அல்லது கிளைமேட்டிக் சேஞ்ச்னால ஏற்பட்ட ஒரு விபத்து தானா அப்படின்னு 2 கோணங்களில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விபத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயணம் செஞ்ச அந்த ஹெலிகாப்டரை பற்றின தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு. அந்த ஹெலிகாப்டர் ஒரு பெல் 212 அப்படின்ற ஒரு அமெரிக்க ரக ஹெலிகாப்டர் தான் அந்த ஹெலிகாப்டர். இது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து 1966 இந்த ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. 1986 இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்போலேருந்து கணக்கு பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ஆச்சு. 40 வருடங்கள் பழமைமிக்க ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போது இது ஒரு விபத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் பழமையாக இருக்கிறதுக்கு ஒரு புதுசு கூட வாங்க முடியலையா அவங்கனால அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு இன்னொன்று என்ன புலப்படுதுன்னா, இந்த ஈரான் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விபத்தில் இறந்து போன அந்த அதிபர், அந்த வெளியுறவு அமைச்சரும், இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான நிகழ்வாக எது பார்க்கப்படுதுன்னா, அவங்க எல்லாமே நம்ம பாரத நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு நெருக்கமான நட்புட இருக்கக்கூடியவங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இவங்களுடைய இந்த இறப்பு யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும், யார் வந்து இதில் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சமூக வலைதளங்கள்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எல்லாமே ஒரே மித்தமாக அமெரிக்கா அப்படின்னு பதிவிட்டுட்டு வர்றாங்க. ஆமாம், அமெரிக்கா ஈரான் அப்படின்னாலே அது வந்து எதிரெதிர் நாடுகள் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த இறப்பு இதில் அமெரிக்காவிற்கு ஏதேனும் பங்கீடு இருக்குமா அப்படின்ற நோக்கத்தில் விசாரணைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது இதில் முக்கியமான இன்னொரு விஷயமா எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அமெரிக்காவை தாண்டி இப்போது சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்காக இந்த விஷயத்தில் களமிறங்குவதாக தகவல் வந்திருக்கு. ஏன்னா இந்த ரஷ்யான்ற நாடு அமெரிக்காவுக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு நாடு. அப்படின்ற பட்சத்தில் இது ஈரானோட நட்புறவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தில் ஈரானோடு கைகோர்த்து நிற்கிறது ரஷ்யா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதில் இந்த மரணம் இயற்கையாக நடந்த மரணமா அல்லது யாரேனும் எதிர் நாடுகளின் திட்டமிடலால் நடந்த ஒரு மரணமா அப்படின்றது தெரிய வந்தால் இந்த பிரச்சனை அடுத்த ஒரு 3ஆம் உலகப் போருக்கே வழிவகுக்குமோ அப்படின்ற அளவுக்கு இராணுவ அதிகாரிகள் தரப்பில் பேசிட்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் தான் விசாரணைகள் பிறகுதான் தெரிய வரும் இது எதை நோக்கி செல்லும் என்பது. இந்த விபத்து தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளோடு நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த்.